பைக் டாக்ஸிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போறதா போக்குவரத்து ஆணையர் அறிவிப்பு விடுத்த நிலையில அது தொடர்பா போக்குவரத்து அமைச்சர் விளக்கம் அளிச்சிருக்காரு. பைக் டாக்ஸில பயணிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கருதியே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறதா அமைச்சர் இது தொடர்பான விளக்கம் அளிச்சிருக்காரு. மேலும் இன்சூரன்ஸ் இதுல இல்ல அப்படின்றதையும் இவர் குறிப்பிட்டு காட்டியிருக்காரு. தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவே பைக் டாக்ஸி அப்படின்றது இப்ப ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்கு. ஆட்டோ கார்கள்ல போக முடியாதவங்க, அதுவும் தனிநபரா இருக்கக்கூடியவங்க இப்ப அதிக அளவுல பைக் டாக்ஸிகளை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் பைக் டாக்ஸி பயன்படுத்துறவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட போறதா அறிவிச்சிருந்தாரு. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த மாதிரி இருசக்கர வாகனங்களை வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கள ஆய்வுல ஈடுபட சொல்லி போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டிருந்ததா கூறப்படுது. இப்போ இந்த விவகாரம் பூதாகரமா வெடிச்ச நிலையில தான் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இதுக்கான விளக்கத்தையும் அளிச்சிருக்காரு. பைக் டாக்ஸில பயணிக்கிறவங்களுடைய பாதுகாப்பை கருதி இப்போ கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாதான் ஆணையர் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருந்திருக்காரு. பொதுவா வாகனங்களை டாக்ஸியா பயன்படுத்துறதுக்கு எல்லோ போர்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி எல்லோ போர்டு கொண்ட வாகனத்துல பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனா பைக் டாக்ஸில போறவங்களுக்கு அப்படி இன்சூரன்ஸ் செய்யப்படல. இதுக்கான விளக்கத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் வெளியிட்டிருக்காரு.